ஆமீன். ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 20ஆம் தேதி 8ஆம் மாதம், 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 20ஆம் தேதி ஆவணி மாதம், 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. நாங்கள் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். மாலை வேளையிலே ஸ்கை பிரைம் மினிஸ்டர் செய்கின்ற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரும் அந்த வேலைக்கு வரும்படி அழைக்கிறோம். இலங்கை நேரப்படி காலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. யூகே யூரோப் நேரம் இரவு 12 மணி 1 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே 3:30 மணித்தியாலம் நடைபெறும். அந்த வேளையிலும் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகள் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். புதிய நாளையும் புதிய நேரத்தையும் கர்த்தர் காண செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். 2 பேதுரு 1:14 கூறப்பட்ட அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். எங்களுக்கு மகா மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய வேதாம பகுதி 365 நாளிலே வேதாம புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள்: 1 ராஜாக்கள் 15, எரேமியா 41, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மார்க்கு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளிலே அனுப்பி தந்தோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். வேதாகம் புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், சனமாக மத்திய கிழக்கு நாடுகள் இருப்பவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வேத வசனங்களை கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொடுங்கள். அவர்கள் வேத வார்த்தைகளை, வேத வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது அவர்களும் விடுதலை அடைவார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் பேசுவார், விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் நாங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெபங்களுக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சௌரி செசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்தின் இலங்கையிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும், எங்களுடன் பாஸ்டர் தியாகராஜ் அவர்கள் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஆயத்தமாயுள்ளவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்க சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலே வழி நடத்துவார். இணைகின்ற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். இணைய போர்களையும் வரவேற்று கொண்டு கர்த்தர் தடைகள் யாவற்றையும் அகற்றி தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த ரட்சிப்பு மேலான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாங்கள் நினைக்கின்ற பொழுதும் ஒரு ஊழியர் கடந்த வாரத்தில் எங்களுடன்
தேவ செய்தியை எடுத்து வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் வசனங்களை எடுத்து வருகிற பொழுது அள்ளத்தோடு துவங்கிவிட்டார். அப்படியாக இந்த ரட்சிப்பு, மேலான ரட்சிப்பு, மகா மேன்மையான ரட்சிப்பை கத்தர் எங்களை தேடி வந்து அழைத்து தந்திருக்கிறார். நாங்கள் அவரை தேடி போகவில்லை என்றால் எங்களுக்கு யார் என்று தெரியாது. ஆனால் அவர் எங்களை அறிவார், தேடி வந்து ரட்சித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே எல்லோரும் ஒப்புவித்துக் கொண்டு அந்த கத்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியன் குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாங்க சிறு காரியத்தை பார்த்துவிட்டு நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கள் தேவன் யோசனை பெரியவர், செயலில் வல்லவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய யோசனை எல்லா காரியங்களையும் அறியக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். ஏனென்றால் நினைவுகளின் நோக்கங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்கும் போது சமாதானத்துக்கு ஏற்றதாய் நாங்கள் எதிர்பார்ப்போமா இருந்தால் யோசனை பெரியவர், செயலில் வல்லவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி எங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி எங்களுக்கு தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் என்றென்றும் உங்களையும் எங்களை விட்டு விடுவார். நாங்கள் தேடும் போது நிச்சயமாகவே அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காதலையும் என் எழுந்திருக்குதலே நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், எங்கள் நினைவுகள்ல தான் மாற்றங்கள் வர வேண்டும், சிந்தைகளிலே மாற்றங்கள் வர வேண்டும். அது எப்படியாய் அங்கு சமாதானம் உள்ளதாய் நாங்கள் எப்பொழுது நினைப்போமாய் இருந்தால் அது எங்களுக்கு சமாதானமாய் வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் மனமாற்றங்கள், உருமாற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 66:18 நான் அவர்கள் கிரிகளின் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியாரையும் வாசக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கு ஆமோசிலே சொல்லப்படுகிறது, அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிறைத்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவருக்கு வெளிப்படுத்துகிறவரும் பூமியிலுடைய உயர்ந்த இடங்களின் மேல் உலாவுகிறமாய் இருக்கிறார். சேனைகளின் ஏவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். என்னுடைய நாளிலே என்னுடைய மகளுடைய பிறந்த நாளாய் இருக்கிறது. பிறந்த நாளை கொண்டாடுகிறார். கர்த்தராமே கூட இருந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேச மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துங்க. இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழியில நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இதோ சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்களின் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்த தெய்வமே, அந்த இலங்கை மக்கள், இந்திய மக்கள், ஒவ்வொரு மக்களும் உண்மை தேடும் பொழுது அந்த உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை
அந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. விசேடமாக இலங்கை இந்தியா மக்கள் உம்மை அறிகிற அறிவை கொண்டப்பீராக. நீர்தான் சமாதானம், நீர்தான் நீதி, நீர்தான் சந்தோஷம், நீர்தான் அன்பு, அன்பின் வரவிலக்கணம் நீர்தான் என்பதை இந்த மக்கள் அறிந்து சமாதானமாக சந்தோஷமாக வாழ இந்த பூமியில உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆவியானவரே, ஒவ்வொரு யுத்த நாடுகளிலே சமாதானம் வரும்படியாக ஜெபிக்கிறேன். யுத்தம் பிசாசினுடைய கிரிகையாயிருக்கிறது. நீர் சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சமாதானத்தை மேற்கொள்கிற டொனால்ட் ட்ரம்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த சமாதானம் எல்லா நாடுகளிலும் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவே, சிஸ்டர் ஜெனட்டுடைய மகளுடைய பிறந்த நாளை ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலத்தோடு சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு நீர் மகளை இன்னும் உம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை செய்கிற அவர்களையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிற தேவன் இன்னும் பெரிதாக இந்த உலகத்தை கலக்க இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோடாக ஒவ்வொரு ஊழியர்களும் எழும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு சமாதானத்தை தந்ததற்காக நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு நீர் சமாதானத்தை தந்திருக்கிறீர். அந்த சமாதானத்தை, அந்த அன்பை, அந்த சந்தோஷத்தை மற்ற மக்களை பெண்களில பார்த்து அந்த சமாதானமாக, சந்தோஷமாக, அன்பாக, பரிசுத்தமாக வாழ ஒவ்வொருவரும் முன்னப்படுவீராக. இனி ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில பரிசுத்த ஆவியானவரே வார்த்தையை கொடுத்து அவர்கள் பலத்தோடு சுகத்தோடு சமாதானத்தோடு ஜபித்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நன்றியுள்ள இருதயத்தோடு பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் ஆலோசனை தாரும். இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் நினைப்பில் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் அங்கு சபை மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென். பாஸ்டர் தியாகராஜா அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord, brother. Praise Lord, praise Lord, ma, praise Lord. எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் பக்கத்தின் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த நாடுகளிலே ஒரு சமாதானம் உண்டாக, சந்தோஷம் நிலைக்கக்கூடியதாய், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் அங்கு நிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இஸ்ரவேலுக்காகவும் பக்கத்தின் நாடுகள் 25 முஸ்லிம் நாடுகள் உண்டு, அந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவரே சுவாமி, இந்த வேளையிலும் கூட நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்காக நீ நேசிக்கின்ற நாடு, நீ நேசித்த நாடு, நீர் ஆண்டவரை திறந்து வளர்ந்த நாடு, வரப்போகிற நாடு சுவாமி. அந்த தேசத்துக்காக ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கும்படிக்கும், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும், அவர்களுக்காக ஆண்டவரே சுவாமி ஜெபிக்கும்படிக்கு நீ சொல்லியிருக்கிறீர். இது இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால். ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த தேசத்தின் மீது என் ஆண்டவருடைய கிருபை, என் ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய இரக்கம், தயவு ஆண்டவரே சுவாமி அந்த மக்கள் மீது கடந்து வரட்டும் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, உன்னை தொடுகிறவன் என் கண்ணில் இருக்கிற கருவிலையை தொடுகிறான் என்ற மக்களுக்கு தான் எல்லா விதமான வாக்கு தத்தங்களையும் நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த மக்கள் ஆண்டவரே சுவாமி உம்முடைய பிள்ளைகள்.
ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட சந்ததி சுவாமி, அந்த தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே 25க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆண்டவரே அந்த தேசம் அழியும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரே, அந்த தேசத்தின் மீது சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. அந்த தேசத்தின் மீது ஆண்டவரே சுவாமி உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும், இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே சுவாமி. அந்த தேசத்தில் இருக்கிற குடிமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக யூத இனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே சுவாமி, நீர்தான் கடவுள் என்கின்ற அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். விசேடமாக அந்த நாட்டுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், ஜாதிகள், அவர்களை நீ சொல்லி இருக்கிறேன் முறியடிப்பேன் என்று. இயேசு சுவாமி அந்த நாட்டுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு என் தேவன் பாதுகாப்பை கட்டளை கொடுப்பீராக. ஆண்டவரை கட்டளை இடுவீராக இஸ்ரவேல் தேசத்துக்காக. இந்த நாட்டில் இருக்கிற ஆண்டவரை, அந்த நாட்டை ஆளுகை செய்கிறார், அதில் இருக்கிற ஆண்டவரே பிரதமர் நெத்தனியாவுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசு சுவாமி அந்த தேவ மனிதனோடு தேவன் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவன் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அவரோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே அவரை கொண்டு தேசத்துக்குள் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே சுவாமி, உம்முடைய கரம் கிருபை இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாப்பதாக உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக்கொள். அந்த தேசம் அழியாதபடிக்கு, அந்த தேசத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள், ராஜாக்கள் அழிந்து போனார்கள், மூழ்கி போனார்கள், சிதறடிக்கப்பட்டு போனார்கள். தேசங்கள் ஆண்டவரை அந்த நாட்டுக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் ஆண்டவரை இல்லாது போனார்கள். சுவாமி, அந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை, ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் சுவாமி. அதே போல் இந்த சங்கமம் ஆண்டவரே சுவாமி, இந்த சேனலை தேவரில் ஆசீர்வதிப்பீராக. இதை நடத்துகிற ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கின்றேன். அந்த மகளை நீர் ஆசீர்வதியும், அதை அபிஷேகம் பண்ணும். அந்த மகள் மீது தேவ பிரசனம், தேவ வல்லமை இந்த வேளையில் இறங்கி வரட்டும். ஒரு புதிய எழுப்புதலை நோக்கி அந்த மகள் பயணிக்கட்டும். அந்த மகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய வரங்களினாலும், வல்லமையினாலும், அபிஷேகத்தினாலும், கனிகளினாலும் ஆண்டவரே உம்முடைய சுகமாக்க தீர்க்க தரிசன வெளிப்பாட்டின் வரங்களால் நிரப்பி ஆண்டவரே கடைசி காலத்திலே இருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தாபிக்க அந்த மகனை பயன்படுத்துவீராக. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உமக்கு ஊழியம் செய்கிற இந்த இடத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்கள், ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கிருபை கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். நம்ம ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் சபை மக்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென், ஆமென் சிஸ்டர். ஓகே, டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு புதிதாக கொடுத்து உங்களோட திருக்கரத்தினாலும் நடத்த போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கணும் ஐயா. அப்பா, இந்த காலை ஸ்ரீலங்கா இலங்கை தேசத்துக்காவன்றி ஜபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுக்குரியது என்று சொன்னபடி ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, இரக்கத்தினால அந்த விதவைகளை அப்பா நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு இரத்தத்தினால அவங்களை கழுவி உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அநாதியாக விதவைகளை எங்கெங்க அலைந்து திரிகிற
மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அப்பாவாக தகப்பனாக இருந்து வழி நடத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆமென் ஐயா. நாங்க உங்களே தேடி வரவில்லை, நீங்க எங்களே தேடி வந்தீங்க ஐயா. அந்த பெரிதான அழைப்பை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அவங்களுக்கு இரக்கத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைக்கிறவர் நீங்க ஐயா. மனுஷரால முடியாத காரியங்களை உங்களால மட்டுமே செய்ய முடியும் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். அந்த மக்கள் ஒரு சமாதானத்தை கண்டறியக்கூடிய தக்கதாக உங்களோட ரட்சிப்பின் அந்த அழைப்பை அவங்களுக்கு கொடுங்க. அவங்க உங்களை யார் என்று அறிந்து கொள்வதற்கு உங்களோட அன்பினால அவங்களை அணைத்து அவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட அழைப்பை கொடுத்து அவர்களை அழைக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி உங்களை மட்டுமே வேகளை செய்ய முடியும். அப்பா மனுஷர் உங்களிடையில் வரும்பொழுது நீங்க ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டீங்க ஐயா. அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். அப்ப இந்த கால நேரம் அந்த இலங்கை தேசத்துல மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அந்நாதியால் விதவைகள் திக்கற்றவர்கள் மத்தியில் அப்பா நீங்க தான் தகப்பனா இருந்து அப்பா உங்களுக்குள்ள இருக்கிறவர்கள் உலகத்துல இருக்கிறவர்களும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறபடியா நன்றி செலுத்திங்க. நல்லவரும் போதுமானவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட ரட்சிப்பை கொடுங்க. ஒரு ரட்சிப்பினால் மட்டுமே உங்களோட கரத்திலிருந்து உங்களோட அன்பினால் மட்டுமே இவர்கள் உங்களிடையில் வரக்கூடியதா இருக்கிறது. அந்தபடி அவர்களை உங்களோட ரட்சிப்பின் அலங்கரத்தினால அவங்களை அலங்கரிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். அப்பா இல்லைங்க தேசங்க அப்பா உங்களுக்கென்று வெளிச்சமாக இருந்த ஆண்டவரே உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கும்படியாக உங்களோட திருக்கரத்தினால உங்களோட அற்புதத்தை இப்பொழுது நடப்பிக்கும்படி கேட்டுக்கொள்றேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட தயவு ஒரு நாளும் குறைந்தது இல்லை. அதுக்கான நன்றி செலுத்துறேன். இப்பொழுது வர போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துற வர்ற ஒவ்வொருவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. மகிமையின் உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுக்குரியவர்களாக என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள தக்கதாக எங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து தேவ பயத்தை கொடுத்து அப்பா உங்களோட இறைச்சிப்பை நாங்க தேவ பயத்தோட நாங்க எங்களுக்குள்ள நாங்க அதை அலங்கரிப்பதற்கு உங்களோட அன்பினால நிரப்பி அவர்களை ஆசீர்வதிங்க. ஜன சிஸ்டர் அவங்களோட மகளோட பிறந்த நாளுக்காணி வருகிற அவர்களை இன்றைக்கு புதிதான வருடத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களை உங்களுக்குரியவளாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு இந்த புதிதான வருடத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். அப்பா பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்துற இந்த மகா பெரிதான ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிற இந்த வானொலி சங்கமம் வானொலி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதங்களை செய்ய போறபடியா நன்றி. உங்களோட நாமத்தை உயர்த்துற அவர்களே உங்க ரத்த கோட்டைகளால மறைத்து வைங்க. அவங்களோட போக்கிலும் வருத்தனம் கூட இருங்க. அப்பா உங்களோட அபிஷேகம் புதிதான அன்பு புதிதான கிருபைகளை கொடுத்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கொள்றேன். இந்த நாளை புதிதாக யாவருக்கும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி என்னை தாழ்த்தி கேட்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். முதலாவது ராஜ்யத்தை அவர் நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்டுகள் எடுக்கிற தீர்மானங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஒரு கீழ்ப்படிவு, ஒரு நீதியை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன் நமக்கு கொடாமல் கோயில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நித்தமாய் நீதிக்கிறோம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமாக பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இப்படியாக ஆண்டவரே உலகத்தில் அநேக ஜனங்கள் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா நீதியை ஒவ்வொரு இடத்திலும் காத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நீங்க தாமா ஒவ்வொருவருக்கும் நீதியை ஆண்டவர் சரி கட்டும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேளையில் கூட கர்த்தாவே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தலைவர்களையும்
ஒவ்வொரு ஆண்டவரே உயர் பதவியில் இருக்கிறவர்களையும் பிரசிடென்ட் ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர் இவர்களை எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா தேசத்துக்கு நன்மையான காரியங்களை செய்து அந்த தேசத்தின் மக்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே நன்மை பெற அதன் மூலமாய் அவர்களுக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்கிற தயவாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை எல்லா வகையிலும் உதவி செய்ய அவர் தேவைகளை சந்திக்க இந்த ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்காக ஏதாகிலும் ஆண்டவரை நன்மைய காரியங்களை செய்து அந்த தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரை அப்பா ஒரு அதற்காக ஆண்டவரை அவர்கள் அந்த சந்தோஷப்படக்கூடியவர்களாகவும் அவர் மத்தியில் இருக்கிறதான அந்த வறுமைகளை போக்கவும் அவர்கள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உனக்கு நன்றி கூறுகிறவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றி வழிநடத்தும்படியாக கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அப்ப அந்த தேவையான ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் இந்த ஜனங்களுக்கு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நாட்டில் இருக்கிறதான வறுமைகளை நீக்கி போட்டு நாட்டில் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரை அப்பா தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தந்து அந்த பிள்ளைகளும் நிறைவா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அரசாங்க பதவிகளில் இருக்கிறவர்களையும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கூட கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நீங்க ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க. அந்த தேசத்து மக்களோடு கூட நீங்க இருங்க. அரசாங்கத்தின்கள் கூட கர்த்தாவே அவளுக்கு கிடைக்க வேண்டியதான எல்லா விதமான ஆண்டவரே பொருள் உதவிகளை ஆண்டவரே நீ பெற்று ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் சிப்பிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரே டூரிசம் எல்லாம் டெவலப் ஆகட்டும் கர்த்தாவே. அதன் மூலமாய் அநேக ஆண்டவரே நாட்டுக்கு பணம் கிடைத்து அதன் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகள் இங்க வாழ்கிறதான ஒவ்வொரு மக்களுடைய காரியங்களை கூட கர்த்தர் அவர் நேற்று செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ராமே அப்படியாய் ஆண்டவரே தேசத்திலே நல்ல வறுமையெல்லாம் போக்கி ஆண்டவரே நல்ல வளத்தையும் ஆண்டவரே செழுமையும் பசுமையும் தந்து ஆண்டவரே நாட்டை உயர்த்துங்கப்பா. இலங்கை தேசம் முழுமைக்கும் என் தேவனுடைய கொடி ஆண்டவரை பறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அங்கு வாழ்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரும் காலம் மிதிக்கிற தேசம் எல்லாம் என் தேவனுக்கு சொந்தமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காய் உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இங்க வேலையோட கர்த்தாவே அப்பா இந்த சங்கம் ஊடகத்தை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். இதை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரனையும் ஆண்டவரை அப்பா நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் பலத்தை தாருங்க. அவர் மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பிற பிள்ளைகளுக்கும் அருவான பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை சுகபத்திர ஜீவனை தந்து ஆண்டவரை இந்த சமூகத்தில் நித்தமா இருக்கும்படியாய் அவளை ஆட்கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேலையில் கொடுக்க தாவே ஜபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனாக கர்த்தர் நீங்க சந்தீங்க. அவளுக்கு நீங்க ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறது காரியங்களை எல்லாம் அறிந்தவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரை எல்லா உதவியும் செய்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம். இன்னும் ஜபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்க தாம் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை அப்பா ஒரு உற்சாகத்தின் ஆவியை தந்து ஆண்டவரை இந்த பிள்ளைகளெல்லாம் உற்சாகமாய் ஜபிக்க கர்த்தர் நீங்க ஆண்டவரை இப்படி பரிசுத்த வல்லமை ஆவினால நிரப்பி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேலையில் எடுத்த தாவே இந்த வேலையை தொகுத்து எழுதான ஜானட் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகிற கர்த்தாவே மகனுக்கு இந்த நாளையில் ஆண்டவரை ஒரு ஆயுசு நாளை நீர் கூட்டி தந்திருக்கிறேன். இம்மட்டமாய் காத்த தேவன் இனி ஒரு கர்த்தாவே மகனுக்கு துணையா இருங்க. அவன் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து கர்த்தர் ஆண்டவரை அபரீதமாய் மகனை ஆசீர்வதிங்க. எந்த விதமான ஆண்டவரை மகனுக்கு ஆண்டவரை ஆண்டவரை தடைகள் இல்லாதபடிக்கு இனி என் தேவன் மகனுக்கு துணையா இருந்து அவன் செல்ல வேண்டிய பாதைகளையும் அவன் உயர வளர வேண்டிய பாதைகளையும் மகனுக்கு நீ ஆண்டவரை அறிவித்து அப்பா அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நம் மகன் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கூடி செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. அந்த குடும்பத்தோடு நீங்க இருங்கப்பா. அவளுக்கு நீங்களே துணியா இருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றும் ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பலதரம் செய்யும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு
இந்திய நாட்கள்ல வியாதி படுக்கையில இந்த தொடர் வியாதியினால் அங்கு சரியாக வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் மாற கர்த்தர் அவர்களுடைய வியாதி படுக்கைகளை எடுத்து போட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாய் மட்டுமாய் பாதுகாத்து உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு போதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடுகிற உமது கிருபை தயவு அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வேலையில கூட அப்பா நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் வெவ்வேறு தேசங்களில் இருந்தாலும் வெவ்வேறு நேரங்களிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உமது பாதப்படியிலே அமர்ந்து திறப்பிலே நிற்க தேசங்களின் சமாதானத்திற்காகவும் இஸ்ரவேலின் சமாதானத்திற்காகவும் இலங்கைக்காக நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்கிற தேவன் நீர் மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வாக்கின்படி ஆண்டவரே எல்லா மக்களும் மண்டையிலே வர உண்மையை தொழுது கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலையிலே கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் சோத்திரம்ப்பா. ஆண்டவர் தாமே வியாதியஸ்தர்களுக்காக இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் கல்வாரியிலே ஆண்டவரே இந்த பாரமான சிலுவையை சுமந்து மகா பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி அப்பா எல்லா நோய்களில் இருந்து ஆண்டவரே நீர் எங்களை அந்த வேலையில விடுதலை ஆக்கி நீரே அப்பா. அதை ஒருத்தரும் உணர்ந்து அதனை அறிக்கை செய்து நீ சிலுவையிலே பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வியாதிகள் எல்லாம் போக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர். வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதிகளை நான் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களே ஆண்டவரே நீ அப்பா சூத்திர ராஜா அவர்களுக்கு ஒரு வார்த்தைகளை அனுப்பி அவர்களுடைய வியாதிகளை எல்லாம் நீ சுகமாக்குவீராக. இந்த நாளிலே விதவிதமான வியாதிகள் அப்பா சூத்திர ராஜா அந்த வியாதிகளுக்கு ஆண்டவரேப்பா ஒரு தீர்வு காண முடியாத வியாதிகளா இருக்கிறபடினாலே தேவன் நீர் உமது ஆணிப்பாய்ந்த கரத்தினாலே எல்லா வியாதியஸ்தர்களையும் தொட்டாப்பா நீ சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அந்த தொடர் வியாதிகளிலே அவதிப்படுகிறதான வேதனைப்படுகிறதான அப்பா மக்கள் அநேகமா இருக்கிறார்கள் ராஜா. சரீரங்களிலே காணப்படுகிறதான எல்லா பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் மனம் நொந்து மனம் கசந்து அழுகிற காரியத்திலிருந்து அவர்களை நீர் விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா கூட கொள்ளை நோய் இந்த நாளிலே பிபி, சுகர், தைராய்டு போன்ற நோய்கள், கேன்சர் ஆண்டவரே சோத்ரப்பா, இன்னும் கிட்னி, லங்ஸ் ப்ராப்ளம் என்று ஸ்டமக் அப்செட் அநேக காரியங்கள், ஸ்டமக் அல்சர் என்று அநேக நோய்களிலே அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வேலையில அப்பா அவர்களுடைய சரீரங்களிலே பரிசுத்த ரத்தம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது ஜீவன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை கொடுங்க ராஜா. அவர்களுடைய நிலைகள் எல்லாம் மாற கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. அப்படியாக கூட ஆண்டவரே அவர்கள் நிர்மலா மேரியா அவர்களே சத்தம் பெறவில்லை. சாரிங்க. வியாதி படுக்கை எல்லாம் மாற்றி ஆண்டவராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. உன் வியாதி படுக்கையை நான் விலக்கி உனக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவேன் என்ற வார்த்தையின்படி படுக்கையிலே அப்பா சிறுமைப்பட்டவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே வியாதி நாளிலே அவனுடைய வியாதியை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் நீர் எல்லா வியாதிஸ்தர்களின் வியாதிகள் எல்லாம் விலக்கி போட்டு சுகத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றபடியாய் கூட இந்த நாள்ல வரப்போகிறதான கொள்ளை, தொடர் நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் மக்களை பாதுகாத்து
வசனங்களை அனுப்பி நீர் எல்லோருக்கும் பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசைக்குழ சங்கமம் ஊடகத்தையும் அந்தவரை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லாரையுமாய் நீர் ஆசிர்வதிங்கப்பா. அவர்களிலே குடும்பங்களிலும் யாராவது வியாதிப்பட்டிருந்தா அவர்களுடைய வியாதிகளை கூட கர்த்தர் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே சகல ஊழியர்களையும் அவர்களுடைய வியாதிகள் எல்லாம் தேவன் விலக்கி போட்டு ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த ஜெபத்தை நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகளை ஆசிர்வதிங்கப்பா. அப்பா கொடுக்கப்பட்டதான அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகனுடைய பிறந்த நாளை இந்த நாளிலே காண செய்தீரே, ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தீரே, வருஷங்களை நன்மையால் கூட்டுகிற தேவனே. அப்பா இந்த வருடத்திலே இனி காணாத ஆசீர்வாதங்களே, இத்தனை நாள் காணாத ஆசீர்வாதங்களை இனி நல்ல இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கண்டு வாழ்வை உயர்த்தி நல்ல வாழ்க்கையையும் வேலைகளையும் கொடுத்து இன்னும் அதிகமாக உயர்த்தி வருமானங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கணும். அப்படியாக தெய்வம் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருத்தருக்கே ரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் இவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் ஆயத்தப்படுகிற நிலைமைகள் உண்டாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். நல்ல தகப்பனே, நன்றியோட ஸ்துதிக்கிறேனப்பா. தேவரே, இந்த நாட்களிலப்பா எங்கள் இலங்கை நாட்டில் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அப்பா, முக்கால்வாசி திருச்சபைகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஏனோ தானோ என்று நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. இந்த எல்லா திருச்சபைகளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும் ராஜா. ஆண்டவரே, சபைகள் எல்லா சபைகளும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் நிரம்பட்டும் ராஜா. ஊழியர்களுக்கு இடையில ஒரு மனம் ஏக சிந்தை காணப்படணும் ராஜா. அப்பா, எங்கள் தேசங்களில் அநேக கிராமங்கள்ல சபைகள் இல்லை ராஜா. எல்லாருமே அப்பா வசதியான இடங்களிலே சபைகளை கட்டுகிறார்கள், வசதியான இடங்களில சபைகளை தொடங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அநேக கிராம மக்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. அந்த இடங்களில சபை கட்டுவதற்கு யாரும் இல்ல, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யாரும் இல்ல தகப்பனே. இலங்கை முழுவதுமாக உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ராஜா. இலங்கை தேசம் கர்த்தருக்கு சொந்தமான தேசமாய் மாறட்டும் ராஜா. அநேக ஊழியர்கள் எழும்பட்டும் ராஜா. அநேக ஆண்டவரே மிஷனரிகள், அநேக சபைகள் எழும்பட்டும் தேசம் முழுவதுமாக ராஜா. சபைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. எல்லா சபைகளிலும் கர்த்தாவினுடைய பிரசன்னத்தை காணும்படியாக ஆதி அப்போஸ்தலர் சபையில இருந்தது போல ஆண்டவர் எல்லா மதங்களும் கிரியைகளும் இந்த நாட் சபைகளில காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எல்லா ஊழியர்களும் சபை ஊழியர்களும் கர்த்தாவே தங்கள் சபைக்கு வருகிற விசுவாசிகளை அவர்களை விசுவாசிகளாவே வைத்துக் கொள்ளாதபடி அவர்களை சீஷர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொல்லி அநேக இடங்களுக்கு அனுப்பட்டும் அப்பா. சபையில மக்கள் குறைந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை விசுவாசிகளை வைத்திருக்கிற அடிமைத்தனங்கள் விலகட்டும் ராஜா. ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கட்டும் ராஜா. சபையில வளர்க்கப்பட வேண்டும் ராஜா. இன்றைக்கு அநேக சபையில பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் இல்ல, சபையில பிள்ளைகளுக்கு ஊழியம் கொடுப்பதில்லை ராஜா. அநேக பிள்ளைகள் ஜெபிக்க கூட தெரியாதப்பா. வாட்ஸ்அப் இணைப்புகள் வரும்போது நான் 20 வருடம் போறேன் என்று சொல்லுவார்கள். ஜெபிக்க கூட சபை அவர்களை வளர்க்காமல் வைத்திருக்கிறதப்பா. எல்லா சபை ஊழியர்களும் தங்களுடைய பிள்ளைகளை விசுவாசிகளை வளர்க்கணும். கனிகளால் அவர்கள் நிரம்ப
நல்ல நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கட்டும் ராஜா. தேவரே நல்ல செய்திகளை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்க சபையில நிறைய திட்டங்கள் செய்யட்டும் அப்பா. வாலிபர் கூட்டம், சிறுவர் கூட்டம், பைபிள் ஸ்டடிகளை கொடுத்து ஜனங்களை கிறிஸ்துவுக்காக திருப்பட்டும் ராஜா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் சபையாய் காணப்படுகிறது. ஊழியரில் ஏதாவது ஒரு குறைகள் பின்மாற்றம் அடைய காரணமாய் அமைகின்றது அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களும் சத்தியத்தை சரியாய் போதிக்க வேண்டும் ராஜா. பொல்லாத தீர்க்கதர்சிகள், பொய்யான சத்தியங்கள் இந்த நாட்களில் அப்பா சபைகளுக்குள்ள பொல்லாத தீர்க்கதர்சிகளும் பொல்லாத சத்தியங்களும் வேண்டாம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால மெய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படட்டும் ராஜா. மெய்யான சத்தியத்தை போதிக்கிற சபைகள் பெருகட்டும் ராஜா. சபை முழுவதுமே சத்தியத்துக்குள்ள கட்டப்படும். வசனத்தின் அடிப்படையில போதிக்கணும். வசனத்தின் அடிப்படையில சபையில எல்லா காரியங்களும் வசனத்தின் அடிப்படையில ஆதாரங்களுடன் மக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும் ராஜா. நிறைய நாட்கள் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்துல இல்லையே தகப்பனே. அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கிறது ராஜா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல வசனங்கள் விதைக்கப்பட வேண்டும். தங்களுடைய விசுவாசிகளை வளர்த்து பல ஊழிய கிளைகள் எல்லைகளை பெருக்கட்டும் ராஜா. இன்றைக்கு அநேக சபைகளில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்று கிளை சபைகளை ஆரம்பிப்பார்கள். ஆனால் தங்களுடைய சபையில விசுவாசிகள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கென்று ஊழியம் கொடுக்காதபடி தயங்கி நிற்கிறாங்களே. எங்களுக்கு ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிற ஆசையா இருக்கிறது, எங்களுக்கு ஊழியமே தாராளன்னு சொல்லி மனதுருக்கிறாங்களே அப்பா. இதையெல்லாம் மாற வேண்டும். இலங்கை தேசத்தின் சபைகள் எல்லாம் அக்கினி பற்றி எரியட்டும் ராஜா. இயேசு அக்கினியை எங்க சபைகள்ல போடுவீராக. அக்கினியை ஊற்றுவீராக. சபைகளில் ஊற்றுவீராக. அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இலங்கை சபைகள் சுத்திகரிக்கப்பட்ட சபையாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமான சபைகளை மாறட்டும் ராஜா. அப்ப சபையெல்லாம் தங்களுடைய ஆத்துமாக்களை ஆதாயம் மாத்திரமல்ல ஆயத்தப்படுத்தணும் அப்பா. கிறிஸ்துவுக்கு வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லி அவங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்பா. ஆயத்தம் இல்லாத சபையெல்லாம் ஆயத்தப்படுத்தட்டும் ராஜா. வெறும் மக்களுக்காக ஆண்டவரே மக்களை வெறும் ஆதாயத்துக்காக வைத்துக் கொள்ளாதபடி பணத்துக்காக நடக்கும் சபை ஆண்டவரை லாபத்துக்காக ஆண்டவரை நடக்கிற சபையெல்லாம் மாற்றப்பட்டு அபிஷேகத்துக்காய் ஆவியாருடைய வருகைக்காய் நடக்கிற சபையாய் மாறும்படியாக இலங்கை தேசம் முழுவதுமா இருக்கிற அனைத்து சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். நடத்துதல்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மிஷனரிகளை ஒப்பு கொடுக்கிறேன். போதகர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க பாபி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாங்கள் தேசத்திலே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 9 மாகாணம் 25 மாவட்டத்திலே எந்த மதவரியோ இனவரியோ அல்ல, மொழிவரியோ அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் செய்கிற எல்லா நன்மையான ஈடுகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விடை கிடைக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் இல்லை. நீர் அற்புதர், அதிசயர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற சொன்னதற்கேற்ப நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் யாவும் உமது காதிலிட்ட எங்களுக்கு கிருபை தருவீராக. விசேஷமாக நாங்கள் வருகிறோம் எங்கள் தேசத்தில் ரட்சிப்புக்காக. அப்பாவுமே அறியாத மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை அவர் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. பொய்த்தவர்களை அவர்கள் கும்பிட்டு அவர்களின் வாழ்விலே காண்கிறார்கள். ஆமா, தெய்வத்தை அவர் அறிந்து அப்பா எங்கள் வாழ்வில் இருக்கிற சாப கட்டுகள் பாவ தோஷங்கள் எல்லாம் நீக்கின்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி எங்களுக்காக மரண வேதனைப்பட்டு அப்பா சிலுவை மரணத்திலே மரித்தார் ஆண்டவரே. ஆம், இந்த உலகத்திலே யாரும் அழிந்து போக கூடாது என்பதற்கேற்ப எல்லா மக்களையும் ரட்சிக்கும்படியாக அவர் பாவமில்லாதவர் சாபமானார்.
ஆமாண்டவர் மனமாற்றத்தை கொடுங்க அப்பா. அப்பா வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் ஆவியானவர் இடத்தில் அசைவாடி அப்பா. எங்கே பாவங்கள் சாபங்கள் கட்டுக்கள் அப்பா பிள்ளை சூனியங்கள் தீய செயல்கள் அப்பா இருக்கிறது அங்கே எல்லாவற்றிலும் பரிசுத்தாவின் எழுத்து எல்லாம் தவிடுபடியாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 25 மாகாணங்களும் 25 மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இனியும் எங்கள் சாபங்கள் தோஷங்களை எடுத்து விடும் அப்பா. அதிகமாக இளைஞர்கள் மறித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் அப்பா. நாளாந்தம் விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டு அகால மரணங்கள் ஆண்டவரே. அப்பா நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த பாவ உலகிலே அப்பா எல்லாரும் சின்ன பின்னப்பட்டு கொண்டு எங்கு பார்த்தாலும் கண்ணீர்களும் கவலைகளும் துர்க்கங்களும் அப்பா. இந்த எல்லாம் படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, மனமிரங்கும் ஆண்டவரே. அப்பா இந்த இளைஞர்களை நீர் வையுங்க ஆண்டவரே. அதிகமாக இளைஞர்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. வல்ல தேவனே, நீரே நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த விபத்துக்கள் கடல்களிலும் குளத்திலும் வீதியிலும் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா யாரும் நோய்வாய்ப்படாதபடி இந்த விபத்துக்கள் இயற்கை மரணங்கள் அப்பா. ஐயா நீரே நல்ல தேவனா இருந்து அப்பா எல்லா பொல்லாப்புக்களின் சாத்தானின் தீய சக்திகள் எங்களை மீட்டு ரட்சியும் ஆண்டவரே. உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள அப்பா ஆவியானவர் ஒவ்வொரு இதயங்களையும் பண்படுத்தும்படியாக அந்த வேதத்தை அவர்கள் புரிந்து அறிந்து அந்த ரகசியங்களை அவர்கள் படித்து அறிவதன் மூலம் விடுதலை அடையபடியாக சத்தியத்தை அறிந்து சத்தியங்கள் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்கே கேட்டாலும் துயரங்கள் துன்பங்கள் தான் அப்பா. அந்த துயரங்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சங்கம வானொலி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து அப்பா அவர்கள் உமக்காக ஆசீர்வாதமாக்கி அவர்கள் தேவைகள் ஜாபம் சந்தித்து இந்த பொல்லாப்பும் தீமையும் அவர்களுக்கு ஏற்படாதபடி நீர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து நல்ல துணியாய் இருந்து நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் தயார் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் அங்க எல்லா நாடுகளிலும் இந்த இயற்கை அழிவுகள் அங்கு விலவாசிகள் கூடி அங்கு யுத்தங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தந்தையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரமாப்பா. இந்த வேலைக்காக நன்றி தகப்பனேப்பா. தந்தையப்பா கூடி எபிக்க தந்த கிருபைக்காக நன்றியப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் என் தந்தையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா அப்பா இயற்கை அழிவுகளப்பா அந்தந்த காலங்கள்ல அப்பா அதுகள் வரட்டு மாண்டவரேப்பா. காலங்கள் தவறி வருகிறதப்பா, எல்லாமே மாறுகின்றதப்பா தேசங்களிலே அப்பா. தந்தையப்பா இயற்கை அழிவில இருந்தப்பா ஒவ்வொருத்தரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் அப்பா எது செய்யணுமோ எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்குமப்பா. எது நடக்க கூடாதோ அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா சரி செய்து கொண்டு வருகிறீங்கள் தந்தையப்பா. தந்தையப்பா பாவங்கள் அதிகரிக்கின்ற இடங்களிலே
அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். அப்பாவை கடினப்படுத்துகிறார்கள். என் தந்தையின் கண்ணீர் தந்தையை அள வைக்கிறார்கள். அதனால் தான் இதெல்லாம் நடக்குது என் தந்தை அப்பா. அப்பா நீங்கள் இறங்குங்கப்பா. இந்த எண்ணங்கள் செய்கிற பாவங்கள்ல இருந்தப்பா இவர்களை விடுதலை ஆகுங்க என் தந்தை அப்பா. அப்பா இந்த இயற்கை அழிவுகள்ல இருந்தப்பா இவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் கடல் மேலே நடந்து வந்த என் தந்தை அப்பா. தந்தையப்பா அப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே அமைதியாகி விடும் அப்பா. தந்தையப்பா அதே போல அப்பா இவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த இயற்கை அழிவினாலே பாதுகாத்து கொள்ளுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா அப்பா நீங்கள் ஒவ்வொரு இருக்கிற எந்தெந்த இடங்கள்ல அப்பா என்னென்ன கஷ்டங்களோடு துன்பங்களோடு வேதனைகளோடு இருக்கிறார்களோ இது நிமித்தம் அப்பா அவர்களோடு உங்கள் கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொரு நீங்கள் பொறுப்படுங்கப்பா. காத்து கொள்ளுங்க என் தந்தை அப்பா. இந்த அழிவுகள்ல இருந்தப்பா பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா உணவு அப்பா ஆண்டவரே அப்பா அப்பா உணவுகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உணவை கொடுத்தப்பா. இருக்க இடம் இல்லாதவர்களை இருப்பிடத்தை கொடுத்தந்தே நீங்கள் அவர்களை போசித்து உடுத்துவித்து அப்பா அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியா என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா ஆமாண்டவரே அப்பா. தந்தையப்பா அப்பா ஒவ்வொரு பொருட்களும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலைகளிலே அப்பா விற்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. எல்லாம் ஆண்டவரே அப்பா ஜனாதிபதியை அப்பா நாட்டை அது அதிக நாட்டிலே வந்து ஜனாதிபதியாக இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா கடன் என்று மக்கள் மீது திணிக்காத படிக்கப்பா நாட்டில இருக்கிறதுகளை கொண்டு உற்பத்தி செய்து நாட்டிலே வறுமையில இருந்தப்பா முன்னுக்கு வரலாம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டு மக்களின் வரிகளை அதிகரித்து கொண்டும் பொருட்களை விலைகளை அதிகரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் தந்தையப்பா. ஆண்டவரே இவர்களின் இருதயங்கள்ல பேசுங்கப்பா. ஆண்டவரே அப்பா விதைகளை இன்னும் அதிகரிக்க விதைக்கிறதுக்காக தகப்பனை இவர்களை தயார்படுத்துங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே 1 மில்லியன் அடுத்த நாட்டுல போய் கை நீட்டாமல் தங்கள் நாடுகளிலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமையா இருந்து கொண்டு ஒன்றும் செய்யாமல் மக்கள் மீது அப்பா திணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொன்றையும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா இன்றைக்கு 250 ரூபாய் நாளைக்கு 300 ரூபாய்ப்பா விலை அதிகரித்து கொண்டு அப்பா எல்லாவற்றையும் என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாம் நீங்கள் மாற்ற என் தந்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் என் தந்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. நீங்கள் பெரியவராய் எங்களோடு இருக்கிறீங்கள் தந்தையே. யாவையும் செய்து முடிக்க என் தந்தை வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. கர்த்தர் பெரியவர் அவரின் கிருபை என்றுமே உள்ளது அப்பா. எங்களோடு இருக்கிறீங்களப்பா. யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீங்களப்பா தந்தையப்பா. இந்த நாட்டை பொறுப்பெடுத்தவர்கள் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய அவர்கள் இருதயத்தில் தந்தையை பேசும்படியாக என் தந்தையப்பா உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜெபிக்க வந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொட்டுகிறார். ஜெபிக்கிற வீராங்கனைகள் குடும்பங்களை எந்த சத்துருவும் கை போடாத படிக்கப்பா. அப்பாவின் செட்டுகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஜெபிக்க அப்பா தலை அசைத்து அப்பா அழகாக சிரித்து கொண்டு என் தந்தை பிள்ளைகள் ஜெபிக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்களோ இந்த ஜெபம் அப்பா உலகம் எல்லாம் கேட்கிறவர்கள் அனைவரும் முழங்கால்ல இருந்து ஜெபிக்கிற ஆவிகளை ஊற்றுங்க அப்பா தந்தையப்பா. என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அனைவரையும் என்னை தாழ்த்தி என் தந்தை ஏத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் உலக தேசத்தின் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இந்த யுத்த நாடுகளிலே யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்காக யுத்த ஆயுதங்கள் உற்பத்தி ஆகிற இடங்களுக்காக இவைகளை எல்லாவற்றைய பார்க்கிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் உன்னதமானவராய் இருக்கிறார். இந்திய நாள் இது அதிக பிரச்சனையாய் இருக்கிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமையான நேசு ராஜாவே,
நேசரே அப்பா, எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய கண்களிலே ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்க வைக்கிற எங்கள் இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தூக்கி எடுத்து ரட்சித்தவரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே நீர் செய்த எல்லா நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. சமாதான பிரபுவாகிய கர்த்தாவே, சமாதான கர்த்தாவே, சமாதான கர்த்தரே அப்பா, இந்த உலக நாடுகளுக்காக வருகிறோம் ஐயா. விசேஷமாக இந்த யுத்த நாடுகளுக்காக வருகிறோம் ஏசப்பா. தகப்பனே, தேவனே, உம்முடைய வருகை நிமித்தம் ஆண்டவரே அப்பா, யுத்தத்தை சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் இப்பொழுது இல்லை என்று. ஆனால் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நாட்டுக்கு நாடு ஆண்டவரே அகதிகளாக ஓடுகிறார்கள். அங்கு சென்றாலும் அவர்கள் எங்களைப் போல ஒரு அகதிகளாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, சில பேர் ஆதரிக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, கர்த்தாவே, வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் தங்களுடைய நாடுகளிலே, மிடிலிஸ்ட் நாடுகளிலே நின்று படுகிற கஷ்டங்கள் அநேகமாயிரங்கள் அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா, எல்லா பேச்சுவார்த்தைகளையும் எந்தவாதி தேவன் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. காது கொடுத்து கேட்கிற தேவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. தகப்பனே, இவர்கள் மாமிச பிரகாரமாக மனுஷ பிரகாரமாக ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் அடையத்தக்கதாக, ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக அல்ல ராஜா. தேசத்து மக்களையும் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து தகப்பனே, இவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தாவாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் மகா பெரிய ராஜாவே, பிரபுவே, இந்த உலகங்களை ஆளுபவரே, கண்டங்களை ஆளுபவரே, தேசங்களை ஆளுபவரே, பட்டணங்கள் கிராமங்களை ஆளுபவரே, ஜனங்களை ஆளுபவரே, உம்மை நோக்கி பார்த்து இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவிலே நடந்து ஆண்டவரே என்ன முடிவு நாங்கள் அறியோம். ஆனாலும் ஆண்டவரே அப்பா, தகப்பனே, இந்த யுத்த நாடுகளுக்காக நீர் யுத்தம் பண்ணி ஆண்டவரே அப்பா, சரி பிள்ளை அந்தாவே ஒரு மன்னிப்பு ஆண்டவரே அப்பா, அது யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து இந்த தேசத்துங்களை தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கர்த்தாவே, எல்லா அக்கிரமங்களையும் எல்லா விதமான ஆண்டவரே பாரம்பரியமான கோட்பாடுகளை, பாரம்பரியமான கர்த்தாவே எத்தனையோ காரியங்களை நீர் மன்னித்து எங்களை ரட்சித்து கொண்டீரே அப்பா. அதே போல இவர்களை நீர் ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாட்டு அதிபர்மாரும் கர்த்தாவே அமெரிக்காவிலே ஆண்டவரே கர்த்தாவே அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டார்கள் அப்பா, இந்த ஐரோப்பியா. ஆனால் ஆண்டவரே, நீர் பெரியவராயிருந்த அந்த மேசையில ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் என்னென்ன பேசினீரோ அதை ஆண்டவரே அவர்கள் பேச வைத்தீரோ நாம் அறியோம் பராபரனே. ஆனால் நீர் பெரியவர் அப்பா. ட்ரம்பிலும் விட நீர் பெரியவர் ஆண்டவரே, பூட்டினிலும் விட நீர் பெரியவர். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறது சாலமோனிலும் விட பெரியவர், நோவாவிலும் விட பெரியவர் என்று. அப்படியாக ராஜா, இந்த கர்த்தாவே யுத்த நாடுகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, வயோதிபர்களுக்காக வருகிறோம் அப்பா. ஒரு நேர தண்ணி குடிக்க எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் ராஜா. ஒரு நேர சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் ஆண்டவரே உடுப்பில்லாதபடி இந்த பொம்பளை பிள்ளைகளுடைய நிலைமையை நாங்களும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக தேவனே, இந்த பிள்ளைகளை நீர் கர்த்தாவை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு வேண்டிய சகல தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்களும் இந்த யுத்தத்திலே இருந்து கஷ்டப்பட்டு ராஜா கஞ்சி குடித்து ஆண்டவரே கர்த்தாவே இடங்கள் கர்த்தாவே மாறி மாறி வந்து ஆண்டவரே எங்களை ஒரு இடத்திலே கொண்டு வந்து விட்டீரே ராஜா. ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் பின்னுக்கு வரும் என்று சொல்லி எங்களையும் அதிலே ஆண்டவரே அப்பா உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களையும் அதிலே சேர்த்து ஆண்டவரே கர்த்தாவே
இந்த இடத்திலே நாங்கள் அதை நோக்கி பார்த்து இந்த யுத்த நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த பொம்பளை பிள்ளைகளை, பெண்களை, குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை ஆண்டவரே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் நீர் சந்தித்து அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்து இராணுவங்களுக்காக வருகிறோம் ஐயா. அப்பா கர்த்தாவே, தேவனே, இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய மத்தியிலே இருதயத்திலே கர்த்தாவே ஒரு தயவை ஊற்றும் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் மனுஷ தயவு கொடுக்கும்படியாகிய சமாதான பிரபு நீங்க தானப்பா. ஆண்டவரே நீர் நிலை நாட்டி ஆண்டவரே நிலை நின்று ஒருவர் மேல் ஒருவர் மன்னித்து இந்த யுத்தங்களை ஓய பண்ணி இந்த தேசங்களை, சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆயுதங்கள் ஏந்தி நிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்களும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் தானப்பா. அவர்கள் அழிந்து போகாதபடி இம்மட்டும் எவ்வளவோ அநியாயங்கள் நடந்து அழிந்தார்கள் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா, சத்துருக்களை அழித்தார்கள் தான். ஆனால் கர்த்தாவே, அதே போல இந்த இஸ்ரேல் மக்கள், உக்ரைன் மக்கள் மத்தியிலே பிள்ளைகள் இவ்வளவு பேரை இழந்து ஆண்டவரே நிற்கிற இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாக, அற்புதத்தின் தேவனாக, அடையாளமாக இந்த பிள்ளைகளையும் குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆயுதம் தயாரிக்கப்படுகிறதான தொழிற்சாலைகளுக்காக வருகிறோம் இயேசுவே. தகப்பனே, உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும். இல்லை என்றால் இந்த ஆலைகள் எல்லாம், தொழிற்சாலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் மனுஷருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அப்பா. தகப்பனே, இது மனுஷரை அழிக்க ஆண்டவரை உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்திலே உம்மை நீர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதான பிறவாகிய கர்த்தரே, நீர் அழிக்க வரவில்லை ஆண்டவரே, உருவாக்க வந்த தெய்வம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு கர்த்தாவே, ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்து ஆயுதங்களாலே ஆண்டவரே இரத்தத்தை ஆண்டவரே சிந்துகிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த ரத்தம் சிந்தாதபடிக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்ய வல்லவர். சமாதான பிறவாகிய கர்த்தாவே, இந்த விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் சிங்காசனத்தில் இருந்து வீட்டிலிருந்து கேட்கிற தெய்வம். எங்களையும் ஒரு விசை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களை கேட்டு ராஜா ஆமென்றும் ஆமேன் என்றும் நாங்கள் ஜெயம் எடுக்க, இன்னும் நாங்கள் உம்மண்டையில் சேர, இன்னும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே விசுவாசத்திலே நாங்கள் கால் ஊன்றி நிற்க ஆண்டவரே, முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. விசேஷமாக ஒரு விசை இந்த தேசங்களிலே இருக்கிறதான ஆண்டவரே நீர் விரும்பாத மேடைகள், ஆண்டவரே பால்கால்கள், ஆண்டவரே தோப்புக்கள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து கர்த்தாவே உம்முடைய நாமம் ஒன்றே அந்த தேசத்திலே ஜொலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் ஆண்டவரே அப்பா உம்மை அறிக்கை செய்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து தேவ ஞானத்தோடு ஆண்டவரே அன்றைக்கு தாவீதை நடத்தினது போல, ஆண்டவரே சாலமோனை நடத்தினது போல, ராஜா மோசேயை நடத்தினது போல ஆண்டவரே இன்றைக்கும் எத்தனையோ ஏரோதுக்கள் இருக்கிறார்கள் அப்பா. ஏரோதுக்களுடைய ஆண்டவரே அகங்கார ஆவிகள் யாவும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு ஏரோதுகள் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒரு மோசேயை, ஒரு கர்த்தாவே ஒரு ஆரோனை, ஒரு யோசேப்பை ஆண்டவரே ஒரு யோசுவாவை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா, நீர் நடத்த வல்லவர் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோன் கேட்டாரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று. அப்படியாக இந்த அதிகாரிகளுக்கு, இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்டு இந்த தேசங்களையும் சொத்துக்களையும் ஜனங்களையும் பாதுகாக்க கர்த்தர் பெரியவர் என்று சொல்லத்தக்கதாக இரத்தங்கள் சிந்தாதபடி, ஆண்டவரே சொத்துக்கள் அழிந்து போகாதபடி இந்த ஜனங்களையும் தேசங்களையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளிலே வைராக்கியமாக கொண்டிருக்கிறதான இந்த சிங்கங்களினுடைய ஆவிகள், வல்லப்பாம்பாகிய வலுசற்பத்தின் ஆவிகள், ஏரோதுக்கள், ஆண்டவரே பிலாத்துக்கள் என்று ஆண்டவரே எழும்பாதபடி ராஜா நீர் இவர்களை ஆண்டவரே ஒரு விசை உயிருள்ள தேவன் வெளிச்சத்தை கண்டோம் என்று சொல்லத்தக்கதாக இவர்களுடைய இருதயங்களிலே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தெய்வமே, நாங்கள் இன்னும் இன்னும் உமக்காக ஜெப ஆவியிலே
பரிந்து பேசுகிற ஆவியிலே, மன்றாட்டின் ஆவியிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்க, விசாரிக்க, அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த தெய்வமே, சமாதான பிறவே, சமாதானக்காரரே, உடைய பாதத்திலே எங்கள் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தாழ்த்தி இந்த விண்ணப்பங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து கண்களிலே இருந்து ஒரு தயவு கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் சிசிலி அம்மா வரவேற்றுக் கொண்டு சிசிலி அம்மா, நீங்கள் எங்கள் தேசத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியே எங்களோடு இடப்படும் தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துகிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உயர்த்துகிறேன் தகப்பனே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா பிதாவே, இந்த பிள்ளை இந்த படிப்புகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் உமது பிள்ளைகளப்பா, அவர்கள் எங்க போனாலும் அவர்கள் மென்மேலும் ஓங்கி வளர செய்திருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, எங்க போனாலும் சாத்தான் அவர்களே குடிகொள்ளாதபடி காத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ உமக்குரிய பிள்ளைகள் அப்பா, ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை எந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் அடிபணியாத வண்ணம் அவர்களை பாதுகாத்து அவர்களின் படிப்புகளில் நீரே இருந்து கண்ணோக்கமாயிருந்து அவர்களை மென்மேலும் ஓங்கி வளரச் செய்திருந்த தகப்பனே. அவர்கள் கைவிடாதேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியை அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பனே. ஆவி அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகள் படித்து ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா அவர்கள் போற இடத்துல ஏமாற்றம் அடையாமல் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. எந்த துஷ்டனும் அவர்களை தீண்டாத வண்ணம் அவர்களை காத்து கொள்ளும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் நிரப்பி அவர்கள் படிக்கும் போதும் போகும் போதும் வரும்போதும் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாதவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அப்பா இஸ்ராயேலுக்காக வருகிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே தரிசனத்தை ஆதரியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, யுத்தம் வேண்டாம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் தகப்பனே. ஆவியானவரே அவர்களை பரிசுத்தமாக்கும் தகப்பனே. அவர்களுக்கு சாப்பாடு உடுக்க ஓடியோ ஆண்டவரே நீரே அவர்களுக்கு கொடுத்துடலாம் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உமது இரக்கத்தை அவர்கள் மேல் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, நல்லொரு முடிவை காட்டியலும் தகப்பனே. அரசாங்கத்துடைய ஒரு பண்பாட்டையும் தாழ்மையும் கொடுத்துடலாம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா, இனி சண்டை வேண்டாம், சமாதானம் ஒற்றுமையாக இருக்க செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, லேசி அண்ணா குடும்பத்துக்காக வருகிறோம் தகப்பனே. அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க உதவி செய்யுமாறு இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கமானதை நடத்துறவருக்கு உமது அன்பு மருளும் இருப்பதாக இன்றைக்கு. ஆவியானவரே, லேசி சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் மகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவன் நாளை கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவன் படிப்புகள் அப்பா ஆசீர்வதியும் தகப்பனே. அவன் மென்மேலும் மோங்கி இந்த சாட்சிக்குரிய பிள்ளையாக வர வழி செய்திருந்த தகப்பன். அவன் மேலும் அன்பை மாவியை மூட்டும் தகப்பன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களோட மாமியின் ஓராண்டு தினம் சிஸ்டர் ஜெபிச்சு விடுங்க.
ஆமென் ஆமென். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே அப்பா அந்த சகோதரியுடைய ஆண்டவரே கர்த்தாவே மாமியாருக்கு ஆயுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஐயா நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. எல்லாவற்றுக்கும் தேவனாய் இருந்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தை பொறுப்பேறும், கணவனை பொறுப்பேறும், பிள்ளைகளை பொறுப்பேறும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்துகளுக்காக இந்த விபத்துக்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலை அடைய அதோடத்திலே இருக்கிற அந்த கொள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பான தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆசீர்வாதம் ஆண்டவரை ஜனங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குருபில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் போக்கிலையும் வரத்திலையும் ஆண்டவரே உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி இருக்கிறீங்க. நீ போயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வண்ணமாய் நாங்க போயிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க இந்த குருபில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் ஆண்டவரே ஜெஸ்லியா குடும்பங்களும் அப்பா வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் போக்கிலையும் வரத்திலே ஆசீர்வதிக்கப்பட பாதுகாக்க தேவனே ஞானத்தோட வாகனம் வாகனத்தை நம்முடைய ரத்த கொடைக்குள்ள உங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வாகனத்தையும் எங்களையும் ஆண்டவரே தரை மார்க்கமாய் தண்ணி மார்க்கமாய் விமான மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் என் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இலங்கை தேசத்துக்காய் வருகிறோம். இலங்கை தேசத்துல ஆண்டவரே நீர் போக்கு எம்பரத்தையும் ஒவ்வொரு வாகனங்களையும் அப்பா வாகனம் ஓட்டுற பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர ஆக்சிடென்ட்கள் ஆண்டவர விபத்துகள் வராதபடி, ஜனங்கள் பாதியில அழிந்து போகாதபடி, பாதாளத்துக்கு செல்லாதபடி தேவனுடைய கரம் இருந்து, தேவனுடைய சித்தம் இருந்து, தேவனுடைய மகிமை இருந்து உம்முடைய சமூகம் எல்லாரையும் வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அந்த தேசத்திலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை விமான மார்க்கமாய் தர மார்க்கமாய் தண்ணி மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நடந்து போறவர்களுக்கு கூட விபத்து வரலாம், அவர்களை கூட பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய கிருபை ஆண்டவரை தேசத்துல இறங்கட்டு ஆண்டவரை. இனிமேல் ஆக்சிடென்ட்கள் அண்டு விபத்துகள் என்று நாங்கள் பார்க்காதபடி கேட்காதபடி எல்லா திறப்பின் வாசலின் சுவரை அடைக்கிறோம் ஐயா. ஆண்டவரை சத்ருவானும் கொண்டு எல்லா வழிகளையும் அடைக்கிறோம் ஜீவ ரத்தத்தை கொண்டு. என் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பாதுகாப்புல கரம ஆண்டவரை வாகனம் ஓட்டுற போது ஞானத்தை நிதானத்தை ஆண்டவரை கொடுத்து டிப்ரெஷன்ல கொடுக்காதபடி, குடிவரி போதப்பொருள் ஆண்டவரை போதப்பொருளை குடிச்சிட்டு ஓடாதபடி என் தேசத்தின் ஜனங்களையும் வாகனங்களையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்களுடைய கரம் ஆண்டவரை வாகனம் ஓட்டுற போது இருக்கட்டும். ஆண்டவரை தெருக்களை நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இலங்கை தேசத்துல மூல முடுக்கு ஆண்டவரே அப்பா தெருக்கள் எல்லாம் ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் வாகனம் போகுதோ, எங்க ஜனங்கள் நடந்து போறாங்களோ, விமான பாதைகள் ஆண்டவரே அப்பா தண்ணி மார்க்கமா எல்லாவற்றிலும் என் தேவனுடைய ரத்தத்தை தெளித்து வேலையடைத்து செபிக்கிறேன். ஆவியானவரை நீங்க பொறுப்படுங்க. சத்ருவானவன் எங்களுடைய தேசத்துல ஆண்டவரை ஏதாவது ஒரு வழி மூலமாய் என் ஜனங்களை அழித்து மோசமாக்கி ஜனங்களை பாதாளத்துக்கு தள்ள நினைக்கிற எல்லா சத்ருவானோட திட்டங்களையும் முறியடித்து ஜெயிப்பிக்கிறேன். ஆய்தோபலின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஜெபிக்கிறேன். ஆமானின் திட்டங்களை எல்லாம் முறியடித்து ஜெபிக்கிறேன். என்ன தலைவர்கள் அச்சரம் வர்றார்களோ அந்த காரியம் இப்போதே எல்லாம் மாறுதலாய் முடிந்து தடைப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் கொண்டு இயேசுவின் கரம் என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் தாமே எல்லா ஆண்டவரை இலங்கை தேசம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் உம்முடைய ரத்தத்தினால் வேலியடித்து உம்முடைய சமூகம் போய் உம்முடைய சமூகங்களை போக்கில் மரத்தில் ஜனங்களை ஆசீர்வாதம் வழி நடத்தும்படியாக ஆண்டவரை இரவில வாகனம் ஓடினாலும் சரி, பகலில் ஓடினாலும் என் தேவனுடைய சித்தம் தேவனுடைய கிருபை இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆவியானவரை பொறுப்படுங்க, வழி நடத்து. சிவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். அந்த சமங்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நான் நாளை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும்படி ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக கர்த்தாவே தேசங்களை நன்மையினால் முடிசூட்டுவ தேவன்
வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. தேசங்களை பொறுப்பேறும், தேச தலைவர்களை பொறுப்பேறும், தேசத்தில் இருக்கிற மக்களை பொறுப்பேறும் கர்த்தாவே. இவர்களை ரட்சிப்பை காணும்படி கர்த்தாவே தூர நிற்கிறார்கள், விலகி நிற்கிறார்கள் கர்த்தாவே. உம்முடைய ஜெப வீட்டு கொண்டு வந்து இவர்களை மகிழ வைப்பீராக ஆண்டவரே. தேசத்திலே பாவ இருளில் இருந்து மனுஷரை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, அக்கிரம இருளில் இருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா, சத்துருவின் திட்டங்களில் இருந்து ஆண்டவரே மக்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அப்பா, நீர் பொறுப்பேற்கும்படி கேட்க நாங்கள் செபிக்கிறோம். கன்னடா தேசங்களையும் கன்னடா தேச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ரட்சிப்பை காட்டு ஆண்டவரே. இந்த இடத்திலே கட்டளையிடுவீரா. எங்கள் தமிழினத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இனத்தை கூட ஆண்டவரே நீ நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீங்களே கர்த்தாவே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நோர்வே தேசங்களுக்காய் மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களையும் ரட்சித்து நடத்தும்படியா ஜெர்மன் தேசம், இந்தியா தேசம் ஆண்டவரே. அப்பா, இந்த யுத்த நாடுகளின் நிமித்தம் ஆண்டவரே நடக்கிற காரியங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் நடக்க கர்த்தாவே. உம்முடைய நீதி வெளிப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவருக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தாவே. சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரே நீ கூட இருந்து கர்த்தாவே இன்றைய நாளும் கூட இருந்து வந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காய், குடும்பங்களுக்காய், சபையல் மக்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி சொல்லி சகலதே உம்முடைய கரத்திலே வைத்து கர்த்தாவே எங்களை தாழ்த்தி எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையும் நன்மையும் பெற்றுத்தர என் தேவனே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. அப்படியாய் தகப்பனே ஏமிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஹாலிடேக்கு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாதுகாப்போடு இருக்கவும் வரவும் கர்த்தாவே நீ கிருபை செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். கால வேளையிலும் இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் தாமே வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகால வேளையில் இணைந்த, கால வேளையில் இணைந்த, மாலை வேளையில் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் வேத நாளுக்கான வாக்கு தத்துவத்துக்கு கூட கடந்து செல்வோமா? ஆமேன்.